தமிழகத்துல கிட்டத்தட்ட 12% சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி இருக்கு. திருப்பரங்குன்றம் மாதிரியான விஷயங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தீவிரமாக ஒரு வலதுசாரிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல நிக்கிறப்ப அது இயல்பாகவே தாவேகாவுக்கு செல்லக்கூடிய ஓட்டு வங்கி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி குறிப்பாக அதை ஒரு அரணாக நின்று காக்கும் அப்படின்னு மிகப்பெரிய அளவிலான ஒரு சமூக நல்லிணக்கம் என்னதான் பேசினாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு தேர்தல் கணக்கு இருக்கும். அருமை தம்பி சுவாமிநாதன் பேசிட்டு போது சொன்னாரு, இது ஏதோ சிறுபான்மை வாக்குகளுக்காக நீங்க தேர்தல் அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் பெரும்பான்மை பக்கம் நிற்பார்களா சிறுபான்மை பக்கம் நிற்பார்களா? யதார்த்தத்துல பெரும்பான்மை பக்கம் நிற்கிறது அவங்களுக்கு லாபம். அதனால இது வெறும் சிறுபான்மை பெரும்பான்மை சண்டை இல்ல. பாஜக என்பது அந்த கட்சி அந்த சித்தாந்தம் என்பது பெரும்பான்மை மக்களுக்கும் ஆபத்தானது தானே. ஏதோ சிறுபான்மை மக்கள் மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்களா? தேசிய கல்விக் கொள்கை சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பா பெரும்பான்மை மக்களுக்கு பாதிப்பா? போய் குலத்தொழில செய்ய சொல்லுது. இதுக்காக நமக்கு வர வேண்டிய 10,000 கோடி நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்களே, இதனால பாதிக்கப்படுறது பெரும்பான்மை சிறுபான்மையா? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்கன்னா என்ன எடுத்திருப்பாங்க ஸ்டாண்ட்? மனசாட்சியோட எல்லாரும் பேச சொல்லுங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு? தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா இல்லையா? அது பெரும்பான்மை மக்களுக்கு ஆபத்தா இல்லையா? திருப்பரங்குன்றம் கலவரக்காடு ஆச்சுன்னா இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம்னு சொல்றாரு சார் ஹெச் ராஜா. இது யாருடைய பிரச்சனை? தமிழ்நாட்டுடைய அமைதி சார்ந்த பிரச்சனையா இல்லையா? திமுக எதிர் பாஜக அப்படின்றது யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய களமா இருக்கா, இல்ல இந்த களத்தை மாற்ற வேண்டாம் இது வசதியா இருக்கு அப்படின்னு திமுக நினைக்குதா? பாஜக அப்படிங்கறத ஒரு கட்சியாக பார்த்தால் அந்த கேள்வி எழும். பாஜக அப்படிங்கறத ஒரு ஆரிய சித்தாந்தத்தினுடைய ஒரு வடிவமாக பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் உருவானதே அதற்கு எதிராகத்தான். அது இன்னைக்கு நீங்க வேற வேற பேர் வச்சுக்கலாம். இந்தியாவில் இன்றைக்கு அது பாஜக என்ற பெயரில் இருக்கிறது. அமைப்பாக RSS என்ற பெயரில் அது இருக்கிறது, இருந்தது, இப்பவும் இருக்குது. அப்போ இது வெறும் தேர்தலுக்கான சண்டை இல்ல. அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறார், இது ஒரு சித்தாந்த போர், ஆரிய திராவிட போர். நீங்க எத்தனை பேர வேணாலும் திரட்டிட்டு வாங்க, நாங்க சண்டை போடுறோம். அப்ப திமுக அதனுடைய நோக்கமே, அது தோன்றியதே இதை எதிர்ப்பதற்கு தானே. தேர்தல் அரசியல மட்டும் பார்க்காதீங்க. திமுக என்ற இயக்கம் தோன்றியதே அதற்காகத்தானே. அப்ப அந்த ஃபைட் அது பண்ணிட்டே இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஜெயிச்சாங்க. 23% வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அடுத்தது 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதுல பாத்தீங்கன்னா 47%. ஆனா நடுவுல இதே 2021ல எப்படி அதிமுக வாங்கின 30% 2019 எப்படி 40 கன்வெர்ட் ஆச்சு? பொன்முடிசன் சார் திமுக வாக்குகள் குறைந்திருக்கிறது என்பதற்கான ஒப்பீட்டை ஆப்பிளையும் கொடுக்கிறார். அதிமுக வாக்குகள் உயர்ந்திருக்கிறதுங்கிறதுக்கு ஆப்பிளையும் ஆரஞ்சும் ஒப்பிடுறாரு. நீங்க ஒன்னு ரெண்டு பக்கம் ஆப்பிளையும் ஒப்பிடுங்க, இல்ல ஆரஞ்சு ஒப்பிடுங்க. இப்ப ரொம்ப சிம்பிள். நீங்க 2016 தேர்தலோட 2021 தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதா குறைஞ்சிருக்குதா? பிராக்டிகலா பேசுங்க. 2016 தேர்தலில் அதிமுக ஓட்டு என்ன? 41.3. நீங்க 2021 உங்களுடைய ஓட்டு என்ன? குறைஞ்சிருக்கு. செஞ்சிருக்கு. அப்ப நீங்க கூடி இருக்குங்கிறத எதை காட்டி ஒப்பிடுறீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலோட கூடி இருக்குங்கிற இடத்துக்கு வரீங்க. அங்க திமுக சொல்லுகின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தலோட குறைஞ்சிருக்குன்னு வரீங்க. 2016 சட்டமன்றத்துக்கு திரு சீமானுக்கும் திரு அண்ணாமலை கொண்டு போனதுக்கும் ஃபேக்சுவலா நம்ம கிட்ட புள்ளிவரம் இருக்கா இல்லையா? நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கா இல்லையா? சீமான் யாருடைய ஓட்டை கொண்டு போனார்ன்றதுக்கு எந்த ஆதாரம் இருக்குது? பெரியாரை பற்றி அவர் பேசிட்டு அவர் ஓட்டு வாங்குறாரு. அப்ப யாருக்கு யார் ஓட்டு போகும்? திமுக குறைஞ்சிருக்கணும், குறையிலையே.